கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே மாதம் 28ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காரு. இன்னைக்கான பரலோக மன்னா சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அன்பு குழந்தைகளே, தேவன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் இவைகளை மட்டும் படைக்கல. அவரும் அவருடைய குமாரனாகிய லோகோஸும் சேர்ந்து பரலோகத்தில் உள்ள மகிமையான தூதர்களை எல்லாம் படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில நம்முடைய முதல் பெற்றோரா இருக்கக்கூடிய ஆதாமையும் ஏவாளையும் படைத்திருக்காங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மகன்களும் மகள்களும் பிறக்கணும். அவர்களுக்கு பிறகு இன்னும் பல பிள்ளைகள் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் ஒரு அழகான ஏற்பாட்டை செஞ்சாரு. இதன் மூலமா காலம் செல்ல செல்ல இந்த பூமி கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய மனித குடும்பத்துடைய இல்லமாக மாறும் அப்படின்னு தேவன் திட்டமிட்டிருக்காரு. எனவே குழந்தைகளே, வானத்தையும் பூமியையும் நம்ம அனைவரையுமே படைச்ச இந்த மகா பெரிய தேவனிடத்துலதான் நமக்கு எல்லா உதவியுமே கிடைக்குது. நாம எப்போது பயந்தாலும் அல்லது நமக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் நம்மை படைத்த அந்த தேவனை நோக்கி நாம கூப்பிடலாம். அவர் எப்பவுமே நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறாரு. செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு எப்பவுமே உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய தேவனுடைய மகத்துவம் மற்றும் அன்பு குறிச்சு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைகளா இருங்க. பாய் குட்டீஸ்.